வணக்கம் உறவுகளே, மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், நாளைக்கு தோசை சுடுறதுக்கு இன்றைக்கு மாவு வந்து இறக்க போகிறோம், தோசை மாதிரி இறக்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். இன்றைக்கு நாங்கள் கருப்பு கவுனி அரிசியில் இட்லி செய்ய போகிறோம். அதாவது கருப்பு கவுனி அரிசியும் இட்லி அரிசியும் சேர்த்து அதோட உளுந்தும் சேர்த்து இட்லி செய்ய போகிறோம். வாங்க உறவுகளே, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து ஒரு கப் இட்லி அரிசி சேர்க்கிறேன். அதோட கருப்பு கவுனி அரிசி ஒரு கப் எடுக்க போகிறேன். கருப்பு கவுனி நாங்கள் ஃபஸ்ட் டைமாக யூஸ் பண்ணுறோம் இட்லிக்கு. பாருங்கள், இது ஒரு கப் எடுக்கிறேன். இப்போ இதை வந்து தண்ணியில் ஊறப்படணும். இப்போ நாங்கள் இன்னொரு பாத்திரத்தில் பாருங்கள் அரை கப்பை வந்து உளுந்து எடுத்துருக்கிறோம், உளுத்தம்பருப்பு. அதையும் தண்ணியில் நனைய போடணும். அதோட ஒரு தேக்கரண்டி வெந்தயம். இப்போ ரெண்டையும் தனித்தனியாக நாங்கள் வந்து ஊற போடுவோம். இப்போ சந்திரா, இதை வந்து தண்ணியில் ஊற போடணும் தானே? எவ்வளோ நேரம் ஊற விடணும் சொல்லுங்களேன் உறவுகளுக்கு? 4 மணி நேரம் ஊறட்டும். கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஊற விடணும் என்ன? இப்போ இந்த கருப்பு கவுனி அரிசி, இட்லி அரிசி, உளுந்து இதில் வந்து இட்லிக்கு சொல்லலாமா தோசை விடலாமா? ரெண்டும் சொல்லலாம். இட்லியும் தோசையும் சொல்லலாம். ஓகே. தோசை சுடைக்க கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும். ஓகேயா. இட்லிக்கு தண்ணி குறைவாக இருக்கணும், இதாக இருக்கணும். தோசைன்னா கொஞ்சம் தனித்தனியாக இருக்கணும், ஊற்றுறதுக்கு என்ன கல்லில் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். கழுவி இருக்க அடுப்பம். பழங்குறவளே அரிசியை கழுவி எடுத்து தண்ணி பிடிச்சி வச்சுக்கிறேன். இது கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஊறட்டும். பழங்குறவளே இப்போ 4 மணி நேரம் ஆயிட்டுது. இப்போ முதல்ல நாங்கள் உளுந்தையும் வெந்தயத்தையும் விரைப்போம். தண்ணியை வடிச்சத்து எடுத்து உளுந்தையும் வெந்தயத்தையும் போடுவோம். தேவைன்னு சொன்னால் கொஞ்சம் தண்ணி தெளிக்கலாம். கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி இருந்தால் இதோட நாங்கள் வடிக்கைக்குள்ளேயே கொஞ்சம் தண்ணி அதோடு சேர்ந்து போகும். நாங்கள் இந்த டேபிள் டாப் பெட் கிரைண்டர் வந்து 2005ஆம் ஆண்டு சந்திர எஞ்சாலேருந்து இந்தியாவிலேருந்து இங்கே லண்டனுக்கு வரைக்குள்ள வேண்டிட்டு வந்தவ. கூடுதலாக நாங்கள் பாய்க்கிறதில்லை. ஏன்னு சொன்னால் மேலே கூட அதை க்ளீன் பண்ணி எடுத்துட்டு கொண்டு விட்டு பாய்க்கிறதில்ல, மிக்சியிலேயே அரைச்சிடுறது. இருந்துட்டு எப்பயாவது இதை பாய்ப்போம். ஒரு நல்ல சொப்டாக இருக்கும். அப்போ அதுக்காண்டி ஒரு ஆசையில் எடுத்து பாய்க்கிறது இடைக்கிற. இப்போ கனகாலமாக பாய்க்காமல் இருந்தது. இப்போ இன்றைக்கு ஒருக்கா எடுத்து சந்திரா அடுத்து அன்றைக்கு இதில் அரைப்பம் பண்ணு, கொஞ்சம் சொப்டாக இருக்கும்ட்டு. சந்திரா, உளுந்து அரைப்பட்டு அந்த இருக்கா ரெடியா? பண்ணுங்க. இப்போ நாங்கள் உளுந்தும் வெந்தயமும் அரைச்சினாங்க, அதை அரைப்பட்டுட்டது. இப்போ அதை இறக்க போகிறோம். இதை எடுத்துகிட்டு தான் பிறகு அரிசி போடணும். உளுந்து அரைக்க நாங்கள் தண்ணி விடையில்லை, உளுந்துக்கு தண்ணி தேவையில்லை, அது அரைப்பட்டுரும். அரிசி வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா தான் மடிவாக அரைப்படும். அப்படியே கொஞ்சமாக தண்ணி சேர்க்கலாம். சந்திரா சொல்லுவா, இந்த டேபிள் டாப் பெட் கிரைண்டரில் அரைச்ச மட்டும் சொன்னால் கொஞ்சம் சொப்டாக இருக்க மட்டும் சொல்லி சொல்லுவாள் அரைக்கிற டைமில். பாருங்க உறவுகளை, முதல்ல உளுந்தும் வெந்தயமும் அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ நாங்கள் அரிசி 2 அரிசியும் ஒன்றாவே போட்டு நிறைய போட்டாங்க. இப்போ அரிசியை அரைக்கிறோம். கருப்பு கவுனி அரிசி நல்ல ஆரோக்கியமான அரிசி. இது கண்டிப்பாக சேர்க்கணுமென்று சேர்த்துட்டு வர முடியாது. டேஸ்ட் எப்படி இருக்க முடியாது, நல்லா இருக்குமென்னா சொல்லியிருக்கணும். பார்ப்போம். நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து செய்கிறோம், பண்ணபடியாக டேஸ்ட் வந்து சாப்பிடுமா சொல்கிறோம். ஆனால் உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். டேஸ்ட்டு முக்கியம் இல்லை, ஆரோக்கியமும் தான் முக்கியம். கவுண்ட் வீடியோ பாருங்க. அரைவட்டு எடுத்தா சந்திரா? அரைவட்டுஞ்சு ரெடி என்ன? இப்போ அரிசி அரைவட்டு எடுத்து நாங்கள் வந்து மாவை வந்து எடுக்க போகிறோம். கலக்கணும். உப்பு போட்டுட்டோம். உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு அது புளி கொள்ளணும். எப்போ ரெடி ஆகும் நினைக்கிறீங்க இது சுடுறதுக்கு? நாளைக்கு மத்தியானத்துக்கு ரெடி ஆகுமா? நாளைக்கு இரவு எடுப்போம். நாளைக்கு இரவுக்கு ரெடி ஆகிருமே இட்லி செய்கிறதுக்கு. தோசைக்கும் ஓகே. நாளைக்கு இட்லியோ தோசையோ விருப்பமான சாப்பிடலாம். இப்போ நாங்கள் அந்த ஏற்கனவே அரைச்ச உளுந்தோட இந்த அரிசியையும் சேர்த்து ஒன்றாவே கலந்துருக்கிறோம். இப்போ இதை குழச்சி விடணும்ல ஆந்திரா. இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கிறோம். சேர்த்து குழச்சி விட்றீங்க ஆந்திரா. பாருங்க, நாளைக்கு நாங்கள் இட்லியோ தோசையோ சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ரெடி ஆயிரும். தொடர்ந்து வீடியோ பாருங்க உறவுகளே. வாங்க நாளை சந்திப்போம். பாருங்க உறவுகளே, நேற்று மத்தியானம் அரைச்சி புளிக்க போட்டுறாங்க. இன்னைக்கு எடுத்துருக்கிறோம், பாருங்க திறந்துருக்கிறோம். என்ன மாதிரி புளிச்சு பொங்கி இருக்கேன் அதில் புளிச்சு நல்லா வந்துருக்கேன் அதில் புளிச்சு. பாருங்க உறவுகளே, நேற்று மத்தியானம் புளிக்க போட்டுனாங்க, அரைச்சி புளிக்க போட்டுனாங்க. யூகேல வெதர் ஓகே,
அதனுடைய நல்லா புளிச்சு வந்திருக்கு. இல்லை சொன்னால் கிச்சனிங்க பக்கத்தில் வைக்கணும், இல்லை உனக்குள்ள வச்சு கொஞ்சம் புளிக்க விடணும். இதுக்கு ஒன்றுமே செய்யலை, நாங்கள் வெளியிலேயே வச்சோம், புளிச்சிட்டுது. பழம் ஓகே இருக்கா சந்திரா? கொஞ்சம் திக்காக சொட்டு கொஞ்சம் திக்காக இருக்குது, சொட்டு தண்ணி விடணும். தண்ணி விட போகிறீங்க கொஞ்சம்? ஓகே. உறவுகளே, கருப்பு கவுனி அரிசியில் இட்லி இப்படி கண்டு பார்ப்போம். ஃபஸ்ட் டைம் நாங்கள் செய்திருக்கிறோம். சந்தோஷம்னா நல்லா இருக்குமெண்டு. சத்துக்கு சாப்பிட்றான். உடம்புக்கு சத்துன்றீங்க. நல்ல சொத்தாக இருந்தால் சரி. பார்த்தா ராசோடி கிழங்கு கலர் தான். அதை நினச்சிக்கொண்டு சாப்பிடலாம் வேணா. எவ்வளோ நிமிஷம் விடணும் சந்திரா? ஒரு 12 நிமிஷம் விட்டாக்க நான் நினைக்கிறேன். 12 நிமிஷம் 10 நிமிஷம். ஓகே. இது வந்து என்ன சந்திரா செய்யுங்க? கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் சேர்த்து தோசை ஊற்றுவாங்க. தோசைக்கு தோசையே கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் என்ன? தண்ணி கலந்துடும். ஓகே. இப்போ வந்து தோசை ஊற்ற போறீங்களா இந்தரா? கருப்பு கவுனி அரிசியில் தோசை இட்லிமா செய்து, இட்லி இந்த பக்கமாக வீது, தோசை இந்த பக்கம் சுடுவது. கொஞ்சம் நெய் சேர்த்து போடுங்க மேலே. நெய் ஊற்றி பார்ப்போம். நெய் தோசை மாதிரி செய்து பார்ப்போம். நாங்கள் நெய் அதுக்கு ஊற்றிக்கலாம் சொல்கிறோம் நாங்கள். ஓகே. பாருங்க உறவுகளே, முதல் தோசை கொஞ்சமாக ஒட்டி இருக்குது. தச்சில் வந்து கொஞ்சம் ஒட்டி இருக்குது. அப்போ முதல் தோசை கொஞ்சம் ஒட்ட தான் செய்யும். கொஞ்சமாக நெய் சேர்ப்போம். வழிபடுறது என்னதுரா? ஓகே உறவுகளே, இந்த மாவுலையும் தோசை செய்யலாம், இந்த அரிசியிலையும். டேஸ்ட் தான் எப்படி கண்டு பார்ப்போம். டேஸ்ட் தான் ஓகே சந்திரா. இது வந்து நல்லா அந்த புள்ளி அந்த இது விழுந்து பார்த்தீங்களா, அந்த புளிச்சு வந்து அந்த ஓட்டை விழுந்து இருக்குது. நல்ல புளிச்சுலாம் இருக்குது, நல்லா இருக்குது. பாருங்க, முதல் 2 தோசை ஓரளவு, முதல் தோசை கொஞ்சம் ஒட்டிட்டு ஆனால் எடுத்துட்டோம். ரெண்டாவதும் ஓகேயாக இருந்தது. இது நல்லா வந்துருக்குது. அதனுடைய இந்த மாவு வந்து கருப்பு கவுனி அரிசியில் நாங்கள் தோசைக்கு போட்டால் ஒட்டாமல் எடுக்கலாம். புளிச்சு நல்ல பதமாக ஓகேன்னு சொன்னால் சட்டியில் ஒட்டாமல் தோசை எடுக்கூடாது. இது பாருங்க உறவுகளே, இன்றைய புது வருட இரவுக்கு நல்ல புதுசாக ஒரு ஆரோக்கியமான சாப்பாடு செய்துக்கிறீங்க சந்திரா. ஆமாம், புதுசாக செய்து பார்த்துருக்குறேன். டேஸ்ட்டு எப்படி கண்டு பார்த்து எங்களோட நேர்களுக்கு உறவுகளுக்கு சொல்லுவோம். அவையெல்லாம் இப்படி செய்து சாப்பிடட்டும். ஆமாம். இப்போ இட்லி ரெடி. நாங்கள் அவஞ்சிட்டு இறக்கிட்டோம். பாருங்க உறவுகளே, இட்லியும் தோசையும் ஒன்றாக சமைச்சிருக்கிறோம். ஒரு அடுப்பில் இட்லியும் ஒரு அடுப்பில் தோசையும், அதோட நாங்கள் வந்து சட்னியும் சாம்பாரும் செய்துக்கிறீங்க என்னந்திரா? அதோட பருப்பு வடையும் செய்துக்கிறீங்க. சூப்பர். வாங்க உறவுகளே, ரெடி. கருப்பு கவுனி அரிசியில் இட்லியும் தோசையும் செய்திருக்கிறோம். ஒரே மாவில் செய்திருக்கோம். அதோட இன்றைக்கி வடையும் செய்திருக்கோம். பார்ப்போம். இப்போ நாங்கள் வந்து இதுக்கு வந்து சாம்பாரும் சட்னியும் சந்திரா செய்திருக்கிறா. இப்போ நாம் வந்து இட்லியை பார்ப்போம். இட்லி பாருங்க நல்லா வெந்திருக்கு. ஆனால் கொஞ்சம் கழித்தன்மை ஒட்டுது. என்னன்றா இந்த அரிசி ஒட்டுது, கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்குது. என்னன்னு பார்க்கணும். என்ன கலந்து சேர்னீங்கன்ட்டு சொல்லுங்க. கொஞ்சம் எங்களுக்கு ஒட்டுது. பாருங்க உறவுகளே, இட்லியும் இட்லியை சாப்பிட்டு பார்ப்போம். கொஞ்சம் ஒட்டுற தன்மை இருக்குது. ஆனால் வெந்துட்டு சந்திரா, ஆனால் கொஞ்சம் பசத்தன்மையாக ஒட்டுது. நல்லா இருக்கு. ஆனால் கொஞ்சம் களியாக இருக்கு. தோசை எப்படி கண்டுவாங்க.
தோசை ஓகே இருக்குது அதுதான். தோசை ஓகே இருக்கு. தோசை ஓகே இருக்கு. தோசை ஓகே இருக்கு. என்ன கொஞ்சம் நெய் விடலாம் தோசை. இதுதான் கொஞ்சம் பசத்தன்மை இருக்கு. எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் தானே சாப்பிட ஏதாண்டு இல்லை, கொஞ்சம் கலைத்தன்மையாக இருக்குது. உறவுகளே, உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் செய்து பாருங்க. கருப்புக்கவனி அரிசி வந்து சத்து கூட இருக்கபடியா இது நாங்கள் கொஞ்சம் கலைத்தன்மையாக இருந்தாலும் சாப்பிடலாம். சுகர் இல்லை தானே அந்த அரிசியில். அந்த அரிசி ரைட் தான். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த மாதிரி செய்து பாருங்க. செய்து சாப்பிட்டுட்டு எழுதுங்கோ எப்படி இருக்குன்னு பாருங்க. உறவுகளே, கருப்புக்கவனி அரிசியில் இட்லி செய்தாங்க. ஃபஸ்ட் டைம் தானே, இனி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி போட்டு பார்த்தா தான் தெரியும். நார்மலாக இட்லி அரிசியில் செய்கிற அந்த சாஃப்ட்னஸ் வேறே இல்லை. தோசை ஓகே இருக்குது, அரிசி தோசை மாதிரி இருக்குது. சட்னியோட சாம்பாரோட சாப்பிட டேஸ்ட்டாக தான் இருக்குது. கொஞ்சம் நல்ல நேரம் அரைச்சிருக்கும். நல்லா பட்டுப்பட தெரியுங்களா? பட்டுப்பட இல்லை, ஓகே, கொஞ்சம் நேரம் அரைச்சிருக்கும். ஓகே சந்திரா, நெக்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் ஒவ்வொன்றே மாற்றி பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சம். சுவை என்பது அளவற்றது. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.